உயர்கல்வி சேர்க்கையில் தமிழக அரசு பின்தங்கியிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. ஒரு ஆய்வறிக்கையின் மூலமாக இந்த தகவல் வெளியாகியிருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் உயர்கல்வியில் முதலிடத்தை பிடித்திருப்பதாகவும், குறிப்பாக ஐஐடி இதுபோன்ற உயர்கல்வி சார்ந்திருக்கக்கூடிய நிறுவனங்களில் மாணவர்களின் சேர்க்கை தமிழகத்தில் பின்தங்கியிருப்பதாக அந்த புள்ளி விவரத்தில் தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதலான விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கீதன் இணைப்பில். உங்கள் விவரம். வணக்கம். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை இந்த 12ஆம் வகுப்பு முடித்த பின்னர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கலை அறிவியல் கல்லூரிகள் மற்றும் பொறியியல் படிப்புகளில் சேரக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை அதிக அளவில் இருந்தாலும் இந்திய அளவில் மத்திய அரசு நிறுவனங்கள் நடத்தக்கூடிய என்ஐடி, ஐஐடி மற்றும் IIIT போன்ற உயர்கல்வி நிறுவனங்களில் சேரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை என்பது தமிழகத்தின் அந்த எண்ணிக்கை என்பது மிகவும் பின்தங்கி இருக்கின்றது என்பது புள்ளிவிவரங்கள் மூலமாக தெரிய வந்திருக்கின்றது. ஐஐடி பொறுத்தவரை நாடு முழுவதும் 17,692 இடங்கள் உள்ளன. இந்த இடங்களில் கடந்த 3 ஆண்டுகளிலும் ராஜஸ்தானை சேர்ந்த மாணவர்களே அதிகம் சேர்ந்திருக்கிறார்கள் என்று தெரிய வந்திருக்கின்றது. அந்த வகையில் 2022ஆம் ஆண்டு 2180 மாணவர்களும், 2023ஆம் ஆண்டு 2760 மாணவர்களும் தொடர்ந்து இந்த ஐஐடியில் நாடு முழுவதிலும் அதிக அளவில் சேர்ந்திருக்கின்றார்கள். இதற்கு அடுத்த இடத்தில் மகாராஷ்டிரா, தெலுங்கானா, ஆந்திரா, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த வரிசையில் தமிழகத்தின் இடம் என்பது 13வது இடத்தில் உள்ளது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்த அளவில் 2022ஆம் ஆண்டு 436 மாணவர்களும், அதே போன்று 2024ஆம் ஆண்டு 527 மாணவர்களுமே சேர்ந்திருக்கின்றார்கள். இந்த எண்ணிக்கை என்பது மற்ற அந்த முன்னிலையில் இருக்கக்கூடிய மாநிலங்களின் எண்ணிக்கையை காட்டிலும் குறைவாக இருக்கின்றது. இந்த வகையில் தமிழகத்தின் பங்களிப்பு என்பது ஐஐடியில் 3 விழுக்காட்டிற்கும் உள்ளாகவே இருக்கின்றது என்பதுதான் இந்த புள்ளிவிவரங்கள் தெரிவிக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கின்றது. அதே போல ஐஐடி, என்ஐடி மற்றும் IIIT போன்ற அந்த முக்கியமான 3 உயர்கல்வி நிறுவனங்களிலும் சேர்த்து பார்க்கின்ற பொழுது உத்தரப்பிரதேச மாநிலம் முதலிடத்தில் இருப்பது தெரிய வந்திருக்கின்றது. இந்த 3 முக்கியமான உயர்கல்வி நிறுவனங்களிலும் உத்தரப்பிரதேசத்திலிருந்து மட்டும் 6525 மாணவர்கள் சேர்ந்திருக்கின்றனர். இதற்கு அடுத்த இடத்தில் ராஜஸ்தானும், 3வது இடத்தில் தெலுங்கானா, 4வது இடத்தில் ஆந்திர பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்கள் இடம் பிடித்திருக்கின்றன. இதிலும் தமிழகத்திற்கு 13வது இடம் தான் கிடைத்திருக்கின்றது. இந்த வகையில் இந்த 3 நிறுவனங்களிலும் தமிழகத்தில் இருந்து சேர்ந்த மாணவர்கள் எண்ணிக்கை 1665 என்கின்ற அடிப்படையில் 1% மட்டுமே இதில் தமிழகத்திற்கான இடமாக இருக்கின்றது. தமிழகத்தில் இந்த மத்திய அரசின் முக்கிய உயர்கல்வி நிறுவனங்களில் சேருவதற்கான அந்த விழிப்புணர்வு என்பது மாணவர்களிடம் குறைவாக இருப்பதே மாணவர்கள் இந்த கல்வி நிலையங்களில் சேராமல் இருப்பதற்கான மிக முக்கியமான காரணமாக கல்வியாளர்கள் முன்வைக்கின்றார்கள். எனவே மாணவர்களுக்கு, ஆசிரியர்கள் இது போன்ற கல்வி நிறுவனங்கள் சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதும் கல்வியாளர்கள் தெரிவிக்கின்ற கருத்தாக இருக்கின்றது. அண்மை விவரங்களுக்கு நன்றி.